Saran. Sampradaya Anushtana Rakshana Abhiman, a satsang for the propagation of Ramanuja Sampradayam. ராமானுஜ சம்பிரதாயத்தில் நம்மை அழைத்துச் செல்வது சரண். சனாதன தர்மத்திற்கு சரண். சரணாகதி மார்க்கத்திற்கு ஒரு வழிகாட்டி. தீதிலா நல்லோர் திரளாக திரண்டு வாருங்கள். சம்பிரதாய கைங்கரியத்தில் உங்களை சங்கமித்துக் கொள்ளுங்கள். இந்த உபன்யாசத்தை கேட்டவுடன் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேரும் பண்ணுங்க. இன்னும் பல உபன்யாசங்களை கேட்கணும்னா உடனே ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி யூடியூப் லிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து சேரும். அஹோபிலே காருட சைல மத்தியே கிருபாவசாத் கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மீம் பிரசம்ஹம் சரணம் பிரபத்யே வந்தே நிருசிம்மஜாயாமநாதிமாயாமபோஹித்யாம் சுலலித சுந்தரகாயாம் சுரேந்திரகேயாம் சுரரிஷிபிர்தேயாம் திஷந்து மே தேவ சதாத்வதீயாः ரயாதரங்காருஜராः கடாக்ஷாः ஸ்ரோத்ரேஷு பும்சாமமிருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருதகாமதேனும் வேகோத்வேலசுவேலக்கிமிதமிதி விதோ மந்திரிதோ வானரேந்திரைः மாயாமானுஷ்யலீலாமபிநயதி ஹரௌ லப்தசேவா விசேஷः வைதேஹி கர்ணபூரஸ்தபகசுரபிநாயः சமாஸ்லேஷிரோஷ்ணா திருஷ்டாபாரிப்ளவானாம் சபவத கருடः துக்தவாரிப்ளவோ நः புத்திர்பலம் யசோரேர்யம் நிர்பயத்தமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் உபவீதினமூர்ಧ್ವபுண்ட்ரவந்தம் த்ரிஜகத்புண்யஃபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாகபாத்ரம் ஸ்ரீரங்கவீர ரகுராட்சரகோபஹிருத்யம் வேதாந்தரேஷயதேந்திரமஹம் பிரபத்யே ஸ்ரீகிருஷ்ணமார்யம் கருணாலயந்தம் வேதாந்தயுக்மம் சமதீதவந்தம் வத்சாபிஜாதம் விருஷாம் வரேண்யம் ஸ்ரீபாஷ்யசிம்ஹம் பிரணமாமி நித்யம் ஸ்ரீமத்ரங்கஷடாரி சம்யவிவரால்லப்தாகமாந்தத்வயம் ஸ்ரீமத்வீர ரகோத்வஹாப்தஷடஜித் பாதாரவிந்தாஸ்ரயம் ஸ்ரீமத்வேதபதம் சதேஷிகயதேஹ காருண்யவீக்ஷாஸ்பரம் சேவே ரங்கதுரீனசாசனவசம் நாராயணம் யோகினம் வேதாந்ததேஷிகயதீந்திரகடாட்சலப்தத்ரய்யந்திரசாரமணவத்யகுணம் புதாக்ரியம் நாராயணாத்திகிருதுரிய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாத வாழியருளாளர் வாழியணியத்திகிரி வாழியதிராசன் மற்றொன்றை அன்பு சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ராணசேகராः ஜயந்தி புவனத்ராண பத பங்கஜரேணவः சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ராணசேகராः ஜயந்தி புவனத்ராண பத பங்கஜரேணவः பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்திபாஜாம் யதுபஜ்ஞமசேஷதः நமஸ்தரசே சரஸ்வதியே. பரமபாகியமாக அடியனுக்கு இந்த கிரந்த சதுஷ்டய காலக்ஷேப கோஷ்டியைச் சேர்ந்த பாகவதோத்தமாலாம் ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கா. அடியனுக்கு பரமபாகியமானது ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கா இந்த கிரந்த சதுஷ்டய காலக்ஷேப சமிதியா. என்ன விஷயம்னா, சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரத்துல முதல்லயே ஒரு விஷயம் சாதிக்கிறார். யதேஷஸ்தோமித்வாம் த்ரியுக சரணத்ராயிணி ததஹ மஹிம்னः காஹானிஹி தவது மமது சம்பன்னிரவதிஹி சுனாலீடா காமம் பவது சுரசிந்துர்பகவதி ததேஷா கிம் பூதா சது சபதி சந்தாபரஹிதா. அம்மா பாதுகாதேவியே, உன் விஷயமான ஒரு ஸ்தோத்திரத்தை நான் இப்ப ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறேன். உன் விஷயமான ஒரு ஸ்தோத்திரத்தை நான் இப்ப ஆரம்பிக்கிறேன். யதேஷஸ்தௌமித்வாம் த்ரியுக சரணத்ராயிணி ததோ மஹிம்னः காஹானிஹின்னு சாதிக்கிறேன். உன் விஷயமான ஒரு உயர்ந்த ஸ்தோத்திரத்தை நான் ஆரம்பிக்கிறேன். இதனால உன்னுடைய மகிமைக்கு ஏதாவது குறைவு உண்டா? உன்னுடைய மகிமை குறைந்து விடுமோ
ஏன்னா என்ன மாதிரி ஒரு புல்லியன், ஒண்ணுமே தெரியாதவன், எந்த விதமான ஒரு அடிப்படையான ஒரு ஞானம் இல்லாத ஒருவன், சாமானியன், அத்தியந்தம் நீச்சனா இருக்கக்கூடியவன், உத்தமமான அந்த பார்வையினுடைய வைபவத்தை பேச ஆரம்பித்தோம்னு சொன்னா, அதனால பாதுகாதேவிக்கு ஏதாவது ஒரு அவத்தியம் நேரிட்டு விடுமோ, அவத்தியம்னு அர்த்தம், அந்த பாதுகாதேவிக்கு ஏதாவது ஒரு குறைவுபாடு வருமோ என்பதான ஒரு கேள்வி வருது. மகிம்ன காஹானிகி, உன்னுடைய மகிமைக்கு அது குறைவு கிடையாது. உன்னுடைய மகிமை குறையவே குறையாது. எந்த சமயத்துல உன்னுடைய மகிமைக்கு குறைவுன்றது ஏற்படவே ஏற்படாது. எப்படி தெரியுமா இருக்கு அது? உன் பெருமையை நான் பேச ஆரம்பித்தது விடாய்த்ததான ஒரு தெரு நாய். சுவாமி தேசிகன் தன்னை சொல்லிக்கிறார். சுவாமி நைச்சானுசந்தானம் பண்ணிக்கிறது ஸ்வரூபமா இருந்தால் கூட, இது போன்ற மகான்கள் உயர்ந்த இந்த கிரந்தத்தின் பெருமையில தங்களை பறிகொடுத்து அந்த சந்தர்ப்பத்துல தங்களை நைச்சானுசந்தானத்தினால காண்பிக்கும் பொழுது உள்ளம் அப்படியே உருகி போடும். அவளுக்காகவா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வச்சான். சுவாமி தேசிகன் தன்னை நாயக்காட்டிலும் நீச்சனா தன்னை சுவாமி தேசிகன் சொல்லிக்கிறார் அப்படின்னா அதை நம்மளால சொல்ல முடியுமா? நாம் அதை வாய் திறந்து பேச முடியுமா? நாம் அதை வாய் திறந்து சொல்லலாமா அந்த வார்த்தையை? அப்படின்னா அந்த திருஷ்டாந்தம் நமக்கு உள்ளத்துல உரைக்கணும். அந்த திருஷ்டாந்தம் நமக்கு புரியணும். மகான்கள் எல்லாமே எப்படி தங்களுடைய மேன்மையை மறைத்து கொண்டு பாதுகா சேவகர்களாக தாங்க இருப்பதுதான் தங்களுக்கு பெரிய பெருமை. தேசிகன் எந்த ஒரு பட்டத்தையும் பதவியையும் தான் ஆசைப்படல. கவிதார்க்கிக சிம்மம், சர்வதந்திர ஸ்வதந்திரர், வேதாந்தாச்சாரியர், இது முதலான பல விருதங்கள் சுவாமி தேசிகனுக்கு பெரிய திவ்ய பரம்பரைகள் அருளி செய்தால் கூட, அனுகிரகம் பண்ணினால் கூட தேசிகன் அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டா தான் ஆசைப்படல. என்ன பாதுகா சேவகன் என்று அந்த நித்திய சூரிகள் அடைத்தால் அந்த விருதம், அந்த ஒரு பட்டம் தான் எனக்கு பெருமை மிக்கதுன்னு தேசிகன் தான் ஆசைப்பட்டது ஒண்ணு உண்டு லோகத்துல. அந்த ஆசையை தானே வெளிப்படுத்திருக்காருன்னு ஒண்ணு உண்டு அப்படின்னு சொன்னா அது இந்த பாதுகா சேவகன்றதான விருதம் தான். அப்பேற்பட்டவர் இங்க மகிம்னக்கானிகி தவது மமது சம்பன்னிரவதிஹி தவது மகிம்ன காஹானிஹி. அம்மா பாதுகாதேவியே, உன்னுடைய மகிமைக்கு என்ன குறைவு வந்திருப்போம்? உன்னுடைய மகிமை எந்த விதத்துல குறைஞ்சிட போறது? ஆனால் எனக்கு ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட், ஐ எம் ஃபுல்லி ஹாப்பி. எனக்கு தேவையானது மொத்தம் கிடைச்சு கொடுத்து. எப்படி சுனாலீடா காமும் பவது சுரசிந்துர் பகவதி ததேஷா கிம் பூதா சதுசபதி சந்தாபரஹிதாம். ஒரு தெருநாய் அது விடாய்த்திருக்கிறது. அந்த நாய்க்கு அவ்வளவு ரொம்ப பாவம். அது தாப்பத்துல கோடையில அது தவிச்சு போய் கிடக்கிறது. அங்க பிரவாகமா கங்கை ஓடுறது, அப்படியே பிரவாகமா கங்கை ஓடுறது. அந்த கங்கையில போய் அந்த நாய் தண்ணீர் குடிக்கிறது. கங்கை ஒரு பக்கம் பார்த்தா பெரிய பெரிய மகான்கள்லாம் அவ அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. மாத்தியானிக அனுஷ்டானம் ஒரு மகான்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் சில பக்கம் தேவர்கள்லாம் வந்து அத சேவிச்சுட்டு இருக்கா. அந்த நமஸ்காரங்கள் பண்றா. பேர் தன்னுடைய தெய்வங்கள் சாலக்கிராம பெருமாளை கொண்டு வந்து அந்த கங்கை தீர்த்தத்தினால அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி ஒவ்வொருத்தர் அந்த கங்கையினுடைய உயர்ந்த அந்த தீர்த்த விசேஷங்களுடைய வாய வைக்கிறது. திருநாய் வந்து அதை வாய வைக்கிறது. வாய வச்சா திருநாயுடைய உத்தேசம் என்ன? அதுக்கு தாபசமனம். அது தாகம் எடுக்கிறது. தண்ணி கிடைச்சா போறோம். அது எங்கேயோ சாக்கடையில ஜலம் தேங்கி இருந்தா கூட அந்த தண்ணீர் அது குடிக்கும். சாக்கடையில தண்ணீர் தேங்கி இருந்தா கூட அந்த தண்ணீர் அது குடிச்சிடும். அது தாபசமனம் ஏற்படும். ஆனா அன்னைக்கு பாருங்க, அந்த திருநாய்க்கு கிடைச்ச பாக்கியம் என்னன்னா, கங்கை ரெண்டு விஷயம். அதனுடைய மென்மையை பேசி பேசி பழகி பழகி அனுபவித்து ஆனந்தித்து இன்று வரையிலும் எந்த கவி சக்கரவர்த்தியும் தான் சந்தோஷத்தை அடைந்து விட்டதாகத்தான் சகரனுடைய பிள்ளைகள் 60,000 பேர் சகரன் செய்த அஸ்வமேத யாக குதிரை தொலைந்து விட்டது என்னும் காரணத்தினாலே அந்த யாக குதிரையை தேடிக்கொண்டு பூமியை தொலைத்துக் கொண்டு பாதாளம் வரையிலும் சென்றார்கள். யாக குதிரை தொலைந்து விட்டது என்னும் காரணத்தினாலே. அப்படி அவர்கள் பாதாளத்திற்குள்ளே சென்ற பொழுது அங்கே கபில வாசுதேவருடைய ஆசிரமத்தில் அந்த குதிரை கட்டப்பட்டிருந்தது. ராமாயணத்துல ரொம்ப பிரசித்தமான ஒரு கதை இது.
உண்மையில அந்த குதிரையை கவர்ந்து சென்றவன் யாரு? இந்திரன். இவர்கள் என்ன பண்ணிவிட்டா, கபில வாசுதேவருடைய ஆசிரமத்தில் அந்த குதிரை கட்டப்பட்டு இருந்ததுனாலே இவர்தான் குதிரையை களவாடியவர் என்பதாக தவறாக நினைத்து அந்த கபில வாசுதேவரிடத்தில் 60,000 பேர், ஒருத்தர் இல்ல 2 பேர் இல்ல, அத்தனை பேரும் ஒரே சமயத்தில் அபச்சாரப்பட்டார். மகாத்மா ரிஷிம் பிரசூதம் கபிலம் என்பதாக வேதமே அவரை கொண்டாடுறது. அப்பேற்பட்ட கபிலர் கண்ணை மூடி தபஸ் பண்ணிந்தார். இத்தனை ஆரவாரங்கள் பண்ணி 60,000 பேர் கூச்சல் போட்ட உடனே யாரா இந்த பாதாளத்துல வந்து சத்தம் போடுறது அப்படி அறிவித்து தீவிழித்து கண்ணை உருட்டினார். அந்த அவர் கண்ணிலிருந்து புறப்பட்டதான தேஜஸ 60,000 பேரும் பொசுங்கி போயிட்டான். மொத்த பேரும் சாம்பலா போயிட்டான். புரியுதா? இங்க சாஸ்திர விசாரம் தக்தபட நியாயம்லாம் எடுபடாது ஓயின்றவர் மொத்தம் சாம்பல் தான். தத்யதா இஷிகாரு கூலமக்கணும் புரோதம் பிரதுயேத்தை என்பதாக மொத்தம் தீயிலில் பூசாகணும், மொத்தம் சாம்பலா எடுத்து. அதுக்கப்புறம் அசமஞ்சசனுடைய பிள்ளை அம்சுமான் வந்தான். தன்னுடைய பித்திருக்களை தேடி வந்தான். எல்லாம் சாம்பல் குவியலா இருக்கா. என்ன சுவாமி ஆச்சுன்னா விஷயம் புரிஞ்சுது. கபில வாசுதேவரிடத்துல பிரார்த்திச்சார். என்ன பண்ணலான்னார், கங்கையை கொண்டு வந்தா இவர்களுக்கு நல்ல கதி உண்டாகும். இல்லைன்னா பிராமணனாலே கொல்லப்பட்டவர்கள் இவர்கள். பிராமணனாலே கொல்லப்பட்டவனுக்கு நல்ல கதி கிடையாதுன்னு சாஸ்திரத்துல பல விசாரங்கள் பெரியவர்கள் பண்ணி வச்சிருக்கா. நான் பாதுகா சகசரத்தை விட்டு வெளியில போக மாட்டேன், இந்த மாதிரி சில கதைகள் சொல்றேன்னு சொன்னா அதுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னு அர்த்தம். ஆகினால இவர் எங்கேயோ டிவியேட்டாரா நினைச்சுக்காதீங்களாம். ரைட்டா? மன்னார்குடி சுவாமி மாதிரி அது என்னால சொல்ல முடியாது. நான் இன்னும் மன்னார்குடி சுவாமி மாதிரி சொல்ல முடியாதுன்னு சொல்றதுக்கு அவதாரிக்கையே தான் சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இதுலயே உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும். அப்புறம் அந்த கங்கையை கொண்டு வரதுக்கு பகீரத பிரயத்தனம் பண்ணினான். யாரு? எல்லாருமே பிரயத்தனம் பண்ணா. கடைசியில பகீரதன் பெரும் முயற்சி செய்து அந்த கங்கையை பூமியில கொண்டு வந்தான். கங்கைக்கு திரிபதகா என்பதாக பெயர். முதல்ல சுரநதி என்று தேவலோகத்தில் அவள் பிரவகிக்கின்றாள். அதன் பிறகு பூமியில் பிரவகிக்கின்றாள். அதன் பிறகு பாதாளத்தில் சென்று அந்த சகரனுடைய பிள்ளைகள் 60,000 பேர் இருந்தாலே அவர்கள் சாம்பல் குவியலை நனைத்தாள். அதனால அவர்களுக்கு உயர்ந்த நல்ல கதியானது ஏற்பட்டது. இப்ப பகீரதன் கங்கைய பூமிக்கு கொண்டு வந்தான் தன்னுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்றதுக்காக. நல்லா யோசிச்சு பாருங்க. பகீரதன் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தான், தன்னுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்காக கொண்டு வந்தான். ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? நாம எல்லோருமே நம்முடைய பித்திருக்களையும் அந்த கங்கையினுடைய தீர்த்தத்தினாலே மகிழ்விக்கிறோம். நடக்கிறதா நடக்கலையா? அது போலத்தான் வால்மீகி ராமாயணத்தை அருளி செய்தார். அந்த ராமாயணம்ன்றதான கங்கையில் இன்னைக்கும் அனைவரும் குள்ள குளிர குடைந்த நீராடி தங்கள் தாபம் தங்கள் பாபம் நீங்க பெறுகின்றார்கள். அப்படி வால்மீகியினுடையதான திருவாக்கிலிருந்து வந்ததான பாதுகையின் விஷயமான ஒரு மகா கிரந்தம் எது? ராமாயணம். ராமாயணம் தவமகிம்னி யத பிரமாணம் திஷ்டந்து ஸ்ருதயோ ததோபிமஹிதம் ஜாகர்த்தி தத்பாதுகே தத்தாத்ருக் பிரதனாய தாவக குணக்ராமாய ராமாயணம். தத்தாத்ருக் பிரதனாய தாவக குணக்ராமாய ராமாயணம் யஸ்யாசீதரவிந்த சம்பவது மஞ்சீர சிஞ்சாரவ. அற்புதமான ஸ்லோகம். பரமரசம் ஒண்ணுன்னு அனுபவிக்கணும். ராமாயணம் தவ மகிம்னி யத பிரமாணம் அங்க சொன்னாரோ இல்லையோ, அந்த அர்த்தத்தை அனுவாதம் பண்ற. தத்தாத்ருக் பிரதனாய தாவக குணக்ராமாய ராமாயணம். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் என்று வால்மீகி கேட்ட கேள்வியில் ராமாயணம் அவதரித்ததாக உலகம் நினைத்திருக்க சுவாமி தேசிகன் சாதித்தார். பாதுகையின் பிரபாவத்திற்காகத்தான் ராமாயணம் ஏற்பட்டது. பேசினவர் யாரு? அந்தே வசன்ன சரமஸ்ய கவேஸ்ய யோகி மன்யான் பிரகிருஹ்ய விவிதான் உபதா விசேஷான் அப்படின்னு வால்மீகி வார்த்தை சொன்னார். உடனே ரெக்கார்ட் பண்ணி விட்டுச்சுட்டார் பரத்வாஜர். அந்தேவாசியான பரத்வாஜர் என்ன பண்ணார்? உடனே அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டார். வால்மீகியுடைய திருவாக்கிலிருந்து வந்த வார்த்தைகளை எல்லாம். அது எல்லாம் எதை சொல்லித்து? பாதுகையினுடைய பிரபாவத்தை தான் சொல்லித்து. பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவா என்று அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதா என்று அருளி செய்தார் வால்மீகி. அங்கே ராமா, இந்த பொன்மயமான பாதுகைகளை ஏறி எழுந்தருளி தர வேண்டும், இந்த பாதுகைகள் தான் லோகக்ஷேமத்தை செய்ய போகின்றன என்று பிரார்த்தித்தார். அப்ப பாதுகை பிரபாவம் தான் முக்கியம். அப்ப பாதுகை என்னும் மகா கங்கை, பெரும் கங்கை, அந்த கங்கையின் தீர்த்த திவலைகளை
நானும் பருகுவதற்கு ஆசைப்படுகிறேன், நானும் அதை அனுபவிப்பதற்கு ஆசைப்படுகிறேன். இது எப்படி தெரியுமா இருக்கு? சுனா லீடா காமம் பவத்து சுரசிந்து பகவதி ததேஷா கிம் பூதா சதுசபது சந்தாபரஹிதா. அம்மா பாதுகாதேவியே, கங்கையின் தீர்த்தத்தை பருகினதான நாய்க்கு அதனுடைய விடாய் தீரும், பாபமும் நீங்கும். அதனால் கங்கைக்கு ஏதாவது அவத்தியம் நேரிடுமோ? அவத்தியம்னா குற்றம், இழுக்கு. ஒரு நாய் வந்து கங்கையில் தண்ணீர் பருகியது என்பதாக கங்கைக்கு ஏதாவது குறைவு உண்டாகுமோ? இல்லையே. அந்த நாய் மேன்மையுறும் அல்லவா? அந்த நாய்க்கு பெருமை உண்டல்லவா? பாகவத சம்பந்தம் இருந்ததுன்னா நாய் கூட மேன்மையுறும். பராசரப்பட்டர் ஒரு இடத்துல சொல்றார், இதை நான் விஸ்தரிக்கல, இருந்தாலும் ஒரு அவதாரிக்கைன்றதான கிரமத்துல அடியன் சில விஷயங்களை விஞ்ஞாபனம் பண்ண வேண்டியதா இருக்கு இந்த சபையா இருக்கு. ஏன்னா அடியன் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய நிலைப்பாடில் இருக்கக்கூடியவர்களே கிரந்த சதுஷ்டய சமிதியா. அடியன் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன். நம்ம 5 அமுதன் சுவாமிகள் இடத்துல அடியன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? மன்னார்குடி சுவாமியை பொறுத்தவர்களும் அவருடைய சிஷ்யர்கள் இனி மற்றவர்களிடத்துல போய் காலக்ஷேபம் பண்ணி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பதாக இருப்பதாக ஒரு நிலையை அவர் ஏற்படுத்தவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு சிஷ்யாளுக்கு சச்சிஷ்யர்களுக்கு அத்தனை பேருக்கும் எதை எப்படி சொல்லி வைக்கணுமோ அப்படி சொல்லி வச்சுட்டார். அது யாருடைய அனுகிரகம்? ஐஷங்கருடைய அனுகிரகம். இன்றைய தினம் நம்ம 45வது வட்டம் சிவல ஐஷங்கர் லக்ஷ்மி சம்பரிய பாதுகா சேவக ஸ்ரீவகடோப ஸ்ரீ நாராயண மகாதேசனுடைய அனுகிரக விசேஷத்தினால இந்த பாதுகா சகஸ்திரத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். கூடவே ரேவதி ரங்கநாதன் இன்னைக்கு நாம பாதுகா சகஸ்திரத்தை ஆரம்பிக்கிறோம். எதனால? இது மன்னார்குடி சுவாமியுடைய திருவுள்ளத்தினால. தன்னுடைய ஆச்சாரியன் பெயரை சொன்னாதான் அவருக்கு திருவுள்ளம். எப்படி பெரிய நம்பிகளுக்கு ஆளவந்தாருடைய திருநாமத்தை ஸ்ரீபாஷ்யக்காரர் உச்சரித்தால் தான் தனக்கு பெருமை என்பதனால ஆளவந்தாருக்குத்தான் கிரந்தங்கள் அனைத்திலையும் ஸ்ரீபாஷ்யக்காரர் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறத அந்த பெரிய நம்பிகள் எப்படி அனுபவித்தாரோ அது போல நம்ம மன்னார்குடி சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, தன்னுடைய ஆச்சாரியரான 45ஆம் வட்டம் சிவ ஐஷனுடைய பிரபாவத்தை பேசினால்தான் சுவாமிக்கு திருவுள்ளம். அதனால இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. அப்ப அவருடைய சிஷ்யர்களுக்கு என்ன அப்படின்னா, இன்னொருத்தர் இடத்துல போய் காலக்ஷேபம் பண்ண வேண்டியதான ஒரு ஸ்திதி அவர்கள் ஏற்படுத்தவே இல்லை. ஆனாலும் அந்த சிஷ்யர்கள் என்ன பண்ணிருக்காங்க, பரம கிருபையோட ஒரு பையன் ஒருத்தன் விருப்பம் உட்கார்ந்துட்டு இருக்கான், அவன் வீணா போயிடக்கூடாது, காலங்கள் அவன் ஏதோ வியர்த்தமாக கழிச்சுட்டு இருக்கான். அப்படிப்பட்டவனுக்கு அவருடைய திருவுள்ள பிரகாரம் ஏதாவது ஒரு சத்பிரவருத்தி அவளுக்கு ஏற்படுத்தணும், ஒரு சத்பிரவருத்தி ஏற்படுத்தணும். அப்படி இருந்தாலும் ஒரு சந்தோஷத்தினால ஒரு மகா மனசுனால அடியனுக்கு அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கான். இப்ப அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கக்கூடிய நான் எப்படி சொல்லணும்? சுனாலீடா காமம் பவத்து சுரசிந்து பகவதி ததேஷா கிம்பூதா சதுசபரி சந்தாபரஹிதா என்று தேசிகன் பாதுகா சகஸ்திரத்துல சாதித்ததான் அந்த விஷயத்தை அடியன் இங்க இந்த சபையார் இடத்த விஞ்ஞாபனம் பண்றேன். இதை ஒத்துண்டதுக்கு அடியனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஞானம் இருக்கு, பாதுகா சகஸ்திரத்தை 10 தடவை சொல்லி அபியாசம் இருக்குன்னு சொல்லல. இப்ப இந்த கிரந்த சதுஷ்டய சமிதியினர் முன்பாக இதை விஞ்ஞாபனம் பண்ணினேன்னு சொன்னா அப்ப மன்னார்குடி சுவாமி சாதித்திருக்கக்கூடிய ரகசியார்த்த வித்துக்களான அந்த பாகவதோத்தமாள் என்ன பண்ணுவா, பையா இந்த இடத்துல இப்படி சொல்றியேடாப்பா, எங்க சுவாமி எப்படி தெரியுமா சாய்ப்பார், எங்க சுவாமி இந்த இடத்துக்கு எப்படி தெரியுமா அர்த்தம் சொல்லுவார் அப்படின்னு அதுல அடியருக்கு பல அர்த்த விசேஷங்களை அவர்கள் சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லையோ, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் மிஸ் பண்ணலாமோ? வாய்ப்போ இது ஒப்ப மற்றில்லை வானஞ்சேனர் ஆழ்வார். அது போன்றதான கிடைச்சிருக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பை அடியன் வீணாக்க கூடாது. கிட்டத்தட்ட சுவாமி 19 பத்ததி முடிச்சுட்டார். 19 பத்ததிகளை சுவாமி முடிச்சுட்டார். 20வது பத்ததி இந்திரநீல பத்ததி இப்ப அடியன் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். அடியன் அதை ஆரம்பிக்கணும். இன்றைய தினத்துல அடியனுக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்ன, இப்ப இங்க காஞ்சிபுரத்துல தான் அடியன் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த பாதுகா சாஸ்திரம் ஆரம்பிக்கணுமே, இப்ப ஏற்பட்டதான ஒரு பாகவதோத்தமாள் எதிர போய் நிக்கிறனே, சந்தஸ்பிருஷந்து சதையே ஹிருதயே ஸ்துதிம் தே தேசிகனே சாதித்தார். விஜ்ஞாபயாமி கிமபி பிரதிபன்ன பீதிஹி பிராகேவ ரங்கபதி பாதுகே. அம்மா பாதுகையே, உன்னிடத்துல நான் ஒரு விஞ்ஞாபனம் பண்றேன். விகதாபியசூயாக மதமாத்சரியாதிகள் இல்லாமல் உன்னுடைய ஸ்தோத்திரம், உன்னுடைய விஷயமான ஒரு பெருமைகளை சொல்லக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய இந்த உயர்ந்த ஸ்தோத்திரத்தை
அவர்கள் நன்கு செவிமெடுத்து அதை நன்னா ரசித்து அது மூலமா அவர்களுக்கு ஒரு ஆத்மலாபமானது சித்திக்கணும். என் மீது இருக்கக்கூடிய தோஷங்களை பாராட்டி உன்னுடைய உயர்ந்த இந்த ஸ்தோத்திரத்தை அவர்கள் புறக்கணித்து விடு போகிறார்கள். பாதுகையே அடியேன் செய்யும் விண்ணப்பம்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஆளவந்தார் ஆகம பிராமாண்யத்தை ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு விஷயம் சாதிக்கிறார். ஏமீ கேச்சன மத்சராஹ சவயசஹ துர்மான சாரானராஹ கம்பீராம் குணசாலினீமபி கிரம் நிந்தந்தி நிந்தந்து தே சாராசார விசார கௌசலதசா பரே பரேவஸ்திதாः சந்தः சந்தனசூயவோபி பஹவः ஷம்சந்தி யே மத்கிராம். ஆளவந்தார போல மகான்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இது. அடியேன போல மிதம்பச்சர்களுக்கெல்லாம் இது சர்வசாதாரணம் இல்லையா? மிதம்பச்ச கதா மன்னாயமே நின்னுதாம். என்னுடைய அல்பத்தனம் போகட்டும் பாதுகா சாஸ்திரத்துல சுவாமி தேசிகன். என்னுடைய அல்பத்தனம் நீங்கட்டுமேன்னு பாதுகா தேவிய பிரார்த்திக்கிறார். ஏமீ கேச்சன மத்சராஹ சவயசஹ துர்மான சக்தானராஹ. அதாவது சில பேருக்கு என்ன அப்படின்னு கேட்டா, சவயசகான ஆளவந்தாருடைய காலத்துல அவருடையதான இந்த சரித்திரத்தை நாம சேவித்தோம்னு சொன்னா அந்த சரித்திரத்துல ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்கலாம். ரொம்ப இளம் பருவத்துல ரொம்ப சிறு பிராயமாக தன்னுடைய ஆச்சாரனிடத்துல அவர் காலக்ஷேபாதிகள்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலேயே ராஜாவுடைய சதஸுக்கு ஆளவந்தார் எழுந்தருளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. ராஜாவுடைய சதஸுக்கு எழுந்தருளின ஆளவந்தார் அங்கு சென்று வித்வஜன கோலாஹலன் என்பதாக சர்வஜ பட்டன் என்று பெயர் பெற்றதான பலவிதமான பிருங்களுடன் கூடியவனான ஆக்கி ஆழ்வானை சுவாமி அங்க வாதத்தினால் வென்றார் என்பதை நாம பார்க்கிறோம். பாப விநாச தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம். இந்த பாப விநாச தீர்த்தத்தில் தான் கங்கை முதலான புண்ணிய நதிகள்லாம் தங்கள் மீது ஸ்நானம் செய்பவர்களுடைய பாபங்கள் தங்களுக்கு சம்பவிக்க கூடாது என்பதற்காக இங்க வந்து இதுல ஸ்நானம் செய்து தங்கள் பாபங்களை போக்கடித்துக் கொண்டன. இதெல்லாம் க்ஷேத்திரத்துடைய பெருமைகளை சொல்லப்படுறது. இந்த பாபம் தீர்க்கும் திவ்ய தேசத்தை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இங்கே டிஸ்கிரிப்ஷன்ல முழு வீடியோ பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. அவனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த பேஜை படிக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இல்லையா? 5 minutesல படிச்சிருவோம். 5 minutesல படிச்சிருவோம். கரெக்ட் தான் நான் சொல்றது. ஒரு பேஜை ஒருத்தன் கம்போஸ் பண்றதுக்கு எழுதுறதுக்கு அவனுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு கேட்டா மோர் தென் 20 minutes ஆகுது. பட் அந்த பேஜை நம்ம படிக்கணும்னு சொன்னா நல்ல ஒரு ஃப்ரீக்வெண்ட் ரீடரா இருந்ததுன்னா ஈஸியா என்ன பண்றான், கட 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 அந்த பேஜை படிச்சுட்டோம்னா அவனுக்கு ஈஸியா போயிடுது. 5 minutesல படிச்சிருவோம். சோ எப்பொழுதுமே கம்போஸ் பண்றதான டைம் இருக்கு, கம்போசிஷன் டைம் இருக்கு, அந்த டைம் வந்து ரீடிங் டைம் கூட அதிகமா தான் இருக்கும். ஆனால் உலகத்திலேயே ஒரு அதிசயம் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டா, கம்போஸ் பண்ண டியூரேஷன் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன். பட் அதுக்காக நம்ம படிக்கக்கூடிய டியூரேஷன், அதுக்கு நம்ம எடுத்துக்கிற டியூரேஷன் ரொம்ப ரொம்ப லாங்கஸ்ட் டியூரேஷன் அப்படின்னு எக்ஸப்ட் பாதுகாசத்துல உலகத்துல வேற எந்த நூல்களுக்கும் அந்த பெருமை, ஒரு நூலுக்கும் அந்த பெருமை கிடையாது. ஐ ஹோப் சோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். நான் என்ன சொல்றேன்னு நீங்க புரிஞ்சுப்பேன். இரவின் ஒரு யாமத்துக்குள்ள சுவாமி தேசிகன் 1008 ஸ்லோகங்களை அருளி செய்திருக்கார். இப்ப அந்த 1008 ஸ்லோகங்களையும் வைத்து நாம் படிக்க வேண்டும். ஜஸ்ட் அந்த ஸ்லோகத்தை வித்தவுட் கெட்டிங் த மீனிங் இட்செல்ஃப், அதனுடைய மீனிங்கை கூட நம்ம புரிஞ்சுக்காமல் அந்த சுவாமி தேசிகனுடைய கம்போசிஷன் அவர் எழுதி வச்சதை மட்டும் நம்ம படிக்கணும்னாலேயே நமக்கு மினிமம் நமக்கு 3 to 3.5 hours ஆகும். ஆனா தேசிகன் ஒரு யாமத்துல, ஒரு ராத்திரியில ஒரு யாமத்துக்குள்ள அதை கம்போஸ் பண்ணி முடிச்சிருக்கான்னு சொன்னா இன்னி வரையிலும் இதை சமன் செய்ய முடியாததான ஒரு பெரிய வேர்ல்டு ரெக்கார்டு. யாரு சொல்றோம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க? யதார்த்தத்தை யோசிச்சு பாருங்க. யதார்த்தத்துல யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா கம்போசிஷனுக்கு டியூரேஷன் எடுத்துக்கும், படிக்கிறது ஈஸி. ஆனால் பாதுகாப்பு மட்டும்தான் கம்போசிஷன் ஈஸியா எடுத்து, ஆனால் படிக்கிறதுக்கு நமக்கு we need lots of duration. நமக்கு நிறைய அதிகமான கால நேரம் தேவைப்படுகிறது என்பது நிதர்சனம்.
அந்த பெருமையை நமக்கு கொடுத்திருக்கிற சுவாமி தேசிகன். இதெல்லாம் சமன் செய்யவே முடியாது. இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இது போன்றதான். அப்ப ஒரு ஒரு இன்னொருத்தர் இந்த காரியத்தை பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா அது யார் பண்ணிருக்கலாம்? ஒருவேளை சுவாமி தேசிகனை மறுபடியும் அவதாரம் பண்ணி தன்னுடைய இந்த முன்னாள் சாதனையை முறியடிக்கிறதுக்கான பிரயத்தனப்படலாமே தவிர்த்து வேற யாராலும் இந்த சாதனையை முறியடிக்க முடியாது, வேற யாராலும் இந்த சாதனையை ஈக்குவலைஸ் பண்ண முடியாது என்பதாக நாம பார்க்கிறோம். அந்த பெருமை இதுக்குதான் இருக்கு. இப்ப நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? 20வது பద్ధதியான இந்திரநீல பద్ధதி. இந்த இந்திரநீலக்கல் கீழே மரதக பద్ధதி, முக்தா பద్ధதி என்பதாக பலவிதமான பద్ధதிகளில் ரத்னங்கள், அந்த ரத்னங்களுடைய வைசிஷ்டியங்களை, அந்த பாதுகையில் பகுரத்ன பద్ధதி, பத்தராக பద్ధதி என்று அந்த பாதுகைகளில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரத்ன விசேஷங்களை எல்லாம் சுவாமி தேசிகன் அற்புதமா வர்ணித்தார். இப்ப இந்திரநீலம்ன்றதான ஒரு அந்த கல் இருக்கு, இந்திரநீல கல் இருக்கு இல்லையா, அந்த கல் பாதுகையில் பதிக்கப்பட்டிருப்பதுடைய வைசிஷ்டியத்தை வர்ணிக்கிறார். இப்ப இந்த இந்திரநீல கல்லுன்றதான பேரே பாருங்க, மீது எந்த இடத்துலயும் தேவதையினுடைய பேரை சொல்லி கல்லுக்கு பேர் கிடையாது. பத்மராகம்னு சொன்னாலும் சரி, புஷ்பராகம்னு சொன்னாலும் சரி, மரதகம்னு சொன்னாலும் சரி, கோமேதகம்னு சொன்னாலும் சரி, வேற எந்த ஒரு ஜம்முக்கு இந்த மாதிரி ஜம்மான பேர் உண்டோ? இந்த கல்லுக்கு பல சினானிம்ஸ் இருக்கு. சதமக மணி அப்படின்வா. சதமக மணி சுவாமி கோதாஸ்தில எப்படி சாய்க்கிறார்? பிராட்டியினுடைய திருமேனி காந்தி எப்படி இருக்கு? சதமக மணி நீலா சாருகல்ஹாரஸ்தா. இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், நீங்க டெவலப் பண்ணி பார்க்கணும். சதமக மணி நீலா சாருகல்ஹாரஸ்தா. சதமகன்னு யாருக்கு பேரு? இந்திரனுக்கு பேரு. இந்திரநீல கல்லை போன்றதான காந்தியுடையவன் பிராட்டி என்று போதானாச்சியாருடைய அந்த வைசிஷ்டியம் காண்பிக்கப்படுது. சதமக மணி நீலா, இந்திரநீலக்கல், இந்திரநீலக்கல்லை போன்றதான காந்தி விசேஷத்தை உடையவள். ஹரிநீல சிலா விபங்க நீடாகா எங்க கோபால விஷயத்துல ஹரிநீல சிலா. ஹரினா யாருக்கு பேரு? இந்திரனுக்கு பேரு. ஹரிநீல சிலா விபங்கரீடாக இந்திரநீலக்கல் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஹரிநீல சிலா என்று அதற்கு பேர். அடுத்தது எங்க? இந்த நீலம்ன்றதான விஷயத்த நாம இன்னொரு விதமா பார்க்கணும். நீலம் அப்படின்னு கேட்டா எது ரொம்ப டீப்பா இருக்கும், ரொம்ப ஆழ்ந்து இருக்கோ அந்த ஆழ்ந்திருப்பதற்குத்தான் நீலம் என்பதாக பெயர். வானுக்கும் கடலுக்கும் நீல நிலம் அப்படின்னு சொன்னாலும், வானத்தை பார்க்கும்பொழுது நீளமா இருக்கு, கடலை பார்க்கும்பொழுது நீளமா இருக்கு, டீப் ப்ளூ சி அப்படின்றான். ஏன்னா அதனுடைய டெப்த் அப்படி இருக்கு. எம்பெருமானுடைய திருவேணியும் அப்படித்தான். ஆனால் அந்த திருவேணியினுடைய நீளத்தை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? அட்டக்கரி, கருப்பா பயங்கரமா, பயங்கரமா கருப்பா, அந்த கருப்பில்ல மனோகரமாக மனசுக்கு ரொம்பவே ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய காந்தி விசேஷம் எது உண்டோ அதற்கு இந்திரநீலம் என்பதாக பெயர். அதை இன்னொரு விதமா நாம சொல்லலாம். எப்படி தெரியுமா? காருட பச்சைன்னு சொல்லுவோம். இதுல கொஞ்சம் சில டிஃபரன்ஸ் இருக்கு. உள்ளுக்குள்ள நம்ம கவனிச்சு பார்த்தா தெரியும். ஏன்னா சதமக மணி நீலா சாருகல்ஹாரஹத்தான்னு சொன்ன அதே பிராட்டிய தூர்வாதள பிரதிமையா தவதேக காந்தியா, பச்சை அருகம்புல்லுடைய கடல் தூர்வாதள பிரதிமையா தவதேக காந்தியான்னு சாதித்தார். எம்பெருமானுடைய திருமேனியை வர்ணிக்கும் பொழுது லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத பரிச்சயாத் ஏஷ சம்வர்தமானஹ நாபீநாளி கலிங்கன் மதுகர படலி தத்தஹஸ்தாவலம்பஹ அஸ்மாகம் சம்பதோகான் அவிரள துளசி தாம சஞ்சாத பூமா காளிந்தி காந்திஹாரி கலயது வபுஷா காளிமா கைடபாரே. இது ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் தத்துவமுக்தா கலாபத்துல சுவாமி தேசிகர் மங்கள ஸ்லோகமா சாதிக்கிறார். வியாசன்வானா தருண துளசீதாமபிஸ்வாமபிக்யாம் மாதங்காத்ரோமரதகருச்சிம் புட்டசி மானசேனாம் भोगेश्वर्य प्रिय सहचरैः कापि लक्ष्मी कटाक्षैः भूयश्यामा भुवन जननी देवता सन्निधत्तां सन्निधत्ते. எங்க தேவபெருமான் விஷயமான ஸ்லோகம் இது ரெண்டுமே. 20 வருஷம் கழிச்சு
இந்த பாதுகா சகஸ்திரத்தை ஒவ்வொரு வரியா உபன்யாசம் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா 20 வருஷத்திற்கு முன்பாக எனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மேற்கு மாம்பலம் ஹத்திகிரி ஸ்ட்ரீட்ல KGK சுவாமிகள் இருக்காரு. அவருடைய திருமாளியில கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷங்கள் அடியன் வார வாரம் புதன்கிழமையில பாதுகா சகஸ்திரம் உபன்யாசம் பண்ண மரியாதையவே ஒவ்வொரு ஸ்லோகமா சொல்லிட்டே வந்தேன். அதுல பெரும்பாலும் ஒவ்வொரு ஸ்லோகமும் தேவப்பெருமாளுக்கு அன்பயப்படுத்தி சொல்றதே அடியனுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் நமக்கு இப்ப மன்னார்குடி சுவாமியுடையதான பேரன்புனால இந்த கிரந்த சதுஷ்டய காலக்ஷேப சமிதியின் மூலமாக ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கே. எங்க கிடைச்சிருக்கு? அதே தேவப்பெருமாள் சன்னதியில இன்னைக்கு பிரப வருஷம் ஆனி மாசம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ரேவதி காத்தால இன்னைக்கு என்ன விசேஷம்னு சொன்னா, போன வாரம் தேவப்பெருமாளுக்கு சிரவணத்துல ஜேஷ்டாபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தாயாருக்கு ஜேஷ்டாபிஷேகம். அந்த ஸ்வயம் திருமேனி தேவப்பெருமாளுடைய ஸ்வயம் திருமேனி இருக்கே, அந்த ஸ்வயம் திருமேனி எப்படி இருக்கும் தெரியுமா? மரதக பூதர மாதிருகாயமானம் பச்சை மாமலை போல் மேனின்னு சொல்றாளோ அந்த காருட பச்சை இந்திர நீலம். இந்த பச்சையும் நீலத்தையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அது ஒரு விசேஷமானது, ஒரு கருமை, அது ஒரு விசேஷமான கருமை. அந்த பெருமானுடைய திருமேனி பொசுத்து இருக்கும். அந்த ஒரு கருமைய, அந்த ஸ்வயம் திருமேனிய தன்னால சேவிக்க முடியலையேன்னு சுவாமி தேசிகன் நிர்வேரப்படுறார். பரத தவ விலோகயந்தி தன்யாகா மரதக பூதர மாதிருகாயமானம். பரதனுக்கு வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் அவனுடைய தங்க கவச்சத்தை களைந்து ஸ்வயம் திருமேனியில திருவஞ்சனம் நடைபெறும். உற்சவருக்கு தங்க கவச்சம் களைந்து ஸ்வயம் திருமேனியில பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடைபெறும். அதற்கு ஜேஷ்டாபிஷேகம் பேரு. ரங்கநாதனுக்கு ஆணி ஜேஷ்டா, ஆணி கேட்ட அன்னைக்கு ரங்கநாதனுக்கு ஜேஷ்டாபிஷேகம். அதே மாதிரி வரதனுக்கு ஆணி சிரவணம். ஆனா ரங்கநாதனுக்கு ஜேஷ்டாபிஷேகம் அதையே எல்லாரும் வச்சுட்டா ஜேஷ்டாபிஷேகம். அந்த பேரு வரதனுக்கு சிரவணாபிஷேகம் தான், ஜேஷ்டாபிஷேகம் இல்லை. இருந்தாலும் ஜேஷ்டாபிஷேகம் சொல்லிட்டான். கவச்சத்தை கலைஞ்சு அன்றைய தினத்துல பெருமாள அந்த கவச்சம் கலைஞ்ச திருமேனிய எல்லாரும் சேவிக்க முடியாது. சுவாமி தேசிகன் சொல்றாரு, நான் எவ்வளவு பெரிய சாஸ்திரஜன்னு சொல்றோம், நீங்க எல்லாரும் என்ன சுவாமி சுவாமின்னு கொண்டாடுறேன், சர்வதந்திர சுதந்திரன்னு கொண்டாடுறேன், எல்லாம் சரி. ஆனால் வரதனுடைய கவச்சம் கலைந்த ஸ்வயம் திருமேனிய சேவிக்கிற பாக்கியம் எனக்கு இல்லையேன்னு சுவாமி தேசிகன். வரதனுடைய கவச்சம் கலைந்து பொசுத்திருக்கக்கூடிய அந்த பச்சை திருமேனி நீலப்பச்சைய சேவிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நிர்வேலப்படுற. தன்யா பஷ்யந்தி மேனாகம் விராட்டி. ஆஹா, யாரோ சில பாக்கியசாலிகள் தான் என் பெருமாளை சேவிக்கிறான்னா மரதக பூதரம், அது அப்படியே பச்சை மலை போல்னு சொல்றோம் இல்லையோ, அதுதான் பூர்வாதள பிரதிமயா தவ தேக காந்தியா. ஆண்டாள் நாச்சியாருடைய திருமேனிய வர்ணிக்கச்சே ஒரு ஸ்லோகத்தினால அருகம்புல்லை போன்றதான காந்தி விசேஷம் பிராட்டிக்கு உண்டு வர்ணித்தவர். சதமக மணிநீளா என்பதாக இந்திரநீலக்கல்லை போன்றதான காந்தி விசேஷம் உடையவள் என்று பிற சுவாமி தேசிகன் வர்ணிக்கும் பொழுது இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாமஞ்சஸ்யத்தை புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய சாமஞ்சஸ்யத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப ஹரிணா ஹரிநீலைஷ்ச பிரதியத்ரவதீம் சதா அயத்ர லப்ய நிர்வாணம் ஆஸ்ரயே மணிபாதுகா. ரெண்டு அர்த்தம் பண்ணிக்கணும். இந்திரநீலம் என்பதினாலே அந்த கல்லுக்கு இந்திரநீலம் பேர் வச்சுட்டாரே தவிர்த்து இந்திரனுக்கும் அந்த கல்லுக்கும் சம்பந்தம் உண்டோ? கிடையாது. அங்கதான் சுவாரஸ்யம் இருக்கு. இந்திரனுக்கும் அந்த கல்லுக்கும் சம்பந்தம் உண்டோ? கிடையவே கிடையாது. சுக்ரீவன் ஒருத்தருக்கு பேரு, அழகான கழுத்துடையவன். அவன் கழுத்து அழகா இருக்காது, நல்லா கழுத்து இப்படிதான் இருக்கும், வாலி திருக்கி வச்சிருப்பான். அவனுக்கு போய் ஏன்பா சுக்ரீவன் பேர் வச்சான்னா, பேரை வச்சு விட்டா சில பேருக்கு பேருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் தான் இருக்கா. சதமகமணி என்பதாக பேரு, இந்திரநீலம்னு பேரு, ஹரிநீலம்னு பேரு. ஹரினா இந்திரனுக்கு பேரு, ஹரினா சிங்கத்துக்கு பேரு, ஹரினா சூரியனுக்கு பேரு, ஹரினா எம்பெருமானுக்கு பேரு. ஹரினா எம்பெருமானுக்கு பேரு. ஹரினா பாதுகைக்கு என்ன ஒரு பாக்கியம் பாரு, ரெண்டு விதமா பாக்கியம் கிடைக்கிறது பாதுகைக்கு. ஹரினா ஹரிநீலைஷ்ச பிரதியத்ரவதீம் சதா
பிரதியத்னவதினால பாதுகைக்கு ஒரு அலங்காரம். என்ன அலங்காரம்? எம்பெருமானால அலங்காரம். ரங்கநாதன் தன்னுடைய திருவடியில் சாற்றிக் கொள்வது அந்த பாதுகைக்கே ரங்கநாதன் தான் அலங்காரம். அடுத்தது அந்த பாதுகையில பலவிதமான இந்திரநீல கற்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன, அதுவும் அலங்காரமாகிறது. டிடி தாதாச்சார சுவாமி தன்னுடைய வியாக்கியானத்தை காண்பிச்சார். இப்படியும் சொல்லலாமே, எப்படி சுவாமினார்? ஹரிநீலைஷ்டனா எம்பெருமானாலையும் அவனுடைய திருமார்பில் விளங்கக்கூடிய கௌஸ்துப ரத்னத்தினாலையும் பாதுகைக்கு பெருமை, பாதுகைக்கு அலங்காரம் என்று ஏற்படுகிறது. ஹரிணா ஹரிநீலைஷ்ட பிரதியத்னவதீம் சதா பிரதியத்னவதீம். அது என்ன பண்றது? தன்னை அந்த அந்த பிரதியத்னம்னா அர்த்தம் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறது. பாதுகாதேவி, பாதுகாதேவிக்கு விசேஷமான அலங்காரமாக ஏற்பட்டிருக்கு. அவளுக்கு ஒரு சுகம், அவளுக்கு ஒரு அனுபவம், ஒரு ஆனந்தம். என்ன? பெருமான் எந்த சமயத்திலையும் பாதுகையை விடாதவன் இல்லையா? எம்பெருமான் எந்த சமயத்திலையும் பாதுகைகளை விடாதவன். அனந்தகரட விஸ்வக்சேனாதிகள் இருந்தால் கூட அந்த புறத்துல அவளால உள்ள வர முடியுமோ? அந்த புறத்துல கூட பாதுகை, அந்த கட்டில் இருக்கக்கூடியவள் பாதுகை. அடுத்தது இப்ப ராணிகள் இருக்கா, ராஜாங்கத்துல ஏதோ வழக்கு விசாரங்கள் நடக்கிறது, அந்த சமயத்துல ஸ்ரீபூமியிலாது வருவாளா? அவசியம் இல்லை. ஆனா அந்த சமயத்துல கூட பாதுகை இருக்கும். எந்த சமயத்திலையும் பெருமாள் பாதுகையை விடாதவன் இல்லையா? அப்பேற்பட்ட அயற்றலப்த நிர்வாணம் அப்படின்னார். அவள் எந்த விதமான சமமும் இல்லாமல், எந்த யத்திரங்களும் செய்யாமல், எந்த முயற்சியும் செய்யாமல் அயற்ற லப்த நிர்வாணம் பரம சுகத்தை அனுபவிக்கிறாள். சுவாரஸ்யம் சொல்ல போற நேரம் அயற்ற லப்த நிர்வாணம், ஒரே ஆனந்தமா அந்த சுகங்களை அனுபவிச்சுருக்கா. மணிபாதுகா ஆசிரியே. ஐயா, எம்பெருமானாலையும் ஹரினா ரங்கநாதனாலையும் ஹரிநீலைச்ச ஹரிநீலமான அந்த காந்தி விசேஷத்தினாலையும் பிரதியத்னவதி மிகுந்த அலங்காரத்துடன் கூடியவளாகும் அயற்ற லப்ய நிர்மாணம் எந்த விதமான எவ்வித முயற்சியும் இல்லாமல் பரம சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மணிபாதுகா ஆசிரியே, அந்த பாதுகையை நான் சேவிக்கிறேன். அப்படி சாமான்யமா பார்க்கிறோம். அவராம அப்படி சாமான்யமா பார்த்தோம்னா அப்படி ஒரு அர்த்தஸ்புரணம்ன்றது நமக்கு ஏற்படும். ஆனா சுவாமியினுடைய ஸ்ரீசுக்திகள் ஒன்றுக்கும் உள்ளுக்குள்ள போய் நாம அப்படி குளிர குழைந்து நீராடினால் தானே, ஒன்னொருத்துக்குள்ளேயும் பிரவேசம் பண்ணினால்தான் அவருடைய சுவாரஸ்யம் நமக்கு புரியும், அவருடைய அர்த்தவிக்கிய விசேஷங்கள் நமக்கு புரிக்கும். அதுவும் தேசிகளை உபாசிச்சோம்னா மாவீரஸ்து மானசே குருஸ்வ வெங்கடேஸ்வரா என்று ஹிருதய புண்டரீகத்துல எனக்கு சுவாமி தேசிகளுடைய வரிவலகு அதை எப்பொழுதும் பிரகாசிக்கட்டும்னு சொல்லிட்டோம்னா அதனால நமக்கு ஆனந்தங்கள் அதிகமானது. இப்ப ஹரி ரங்கநாதன் ஹரிநீளம் பாதுகையில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திரநீல கற்கள், அல்லது ஹரிநீளம்னு எதுக்கு பேரு? நாயகரத்னமான கௌஸ்துபரத்னத்திற்கு ஹரிநீளம்னு பேரு. நாயகரத்னமான அந்த கௌஸ்துபத்துக்கு என்ன பேரு? ஹரிநீளம் என்பதாக பேரு. அது ஒரு காந்தி. ஏன்னா பாதுகாதேவி என்ன பண்றாள்னா அந்த பெருமானுடைய திருவடியில் அவள் இருப்பதனுடைய நோக்கமே என்ன என்று கேட்டால் நம்மை எல்லாம் ரட்சிப்பதற்காகத்தான், ஜீவர்கள் எல்லாம் ரட்சிப்பதற்காகத்தான். அதனால்தான் சுவாமி தேசிகன் சாதித்தார், காட்டுக்கு பெருமாள் கிளம்பிட்டான், ஜனங்கள்லாம் அழறா, எல்லாரும் அழறா, பெருமாளை விட்டு போகாதேன்னு சொல்லி கூப்பிடுறா எல்லாரும். அப்ப பாதுகை என்ன பண்ணித்தான், அங்க இருக்கக்கூடியதான அந்த ஆஸ்திகர்கள் பக்தர்கள் இருக்காளே அவர்களுக்காக எம்பெருமானுடைய திருவடியை தான் பிடித்துக் கொண்டு பிரார்த்திக்கிறதாம் பெருமாள். நாதபதத்தில சுவாமி சாதிப்பார். அதனுடைய நாதம் எப்படி இருந்தது? பாதுகை பெருமானுடைய திருவடிகளை பிடித்துக் கொண்டு அந்த ஜீவர்கள் நமக்காக பரிபேசுவதாக பாதுகையுடைய அந்த இனிய நாதம் விளங்கி